நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா, மாறன் 2 பேர் சேர்ந்து டேட்டிங் எல்லாம் போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு சோஃபாவில் வந்து நம்ம மாறன் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து டீ குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து டீ போட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு டீ கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வீரா வந்து கொண்டு வந்து டீ கொடுக்காங்க. இந்தாங்க டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே இந்த பேப்பரில் படித்தது வந்து ஞாபகம் வந்துடுது. அதாவது பிடிக்காமல் வம்படியாக வந்து அவங்க கழுத்தில் தாலி கட்டின கணவனுக்கு வந்து டீயில் விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் படித்தாங்கல்ல. அது வேறு நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகுதே. இந்த டீயை இப்போ குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையிலேயே வாங்கி வச்சுருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, இந்தாங்க இதுதான் உங்களுக்கு கடைசி டீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஐயோ வேணும் எப்படி சொல்கிறா, ஐயோ என்னடி சொல்கிற கடைசி டீயா, அதுக்கடுத்த நாள் டீ குடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. ஆமாங்க இதுக்கடுத்து உங்களால் டீயே குடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆகா இதில் எதுவும் கலந்துட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாங்க டீ வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் இனிமேல் உங்களுக்கு ஹார்லிக்ஸ், போன்விட்டா அப்படி சத்தான இதுதான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நீ அப்படி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாங்க நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்குறாங்க. நான் ஒன்று நினச்சேன் அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, நீ அப்படி தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாங்க நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போனா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்கிட்டு இருந்து ராஜேஷோட அம்மாவும் நம்ம கண்மணியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், கேளு வீரா அப்படிங்கிற மாதிரி வந்து மாற சொல்கிறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் அவுட்டிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவுட்டிங்கா எதுக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேட்டிங் போகலாங்க, நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம டேட்டிங்கே போனதில்லை. இந்த காலத்தில் வந்து எல்லாருமே லவ் பண்ணும்போதே எல்லாமே டேட்டிங் பண்ணிடுறாங்க. நம்ம லவ் பண்ணும்போது வெளியில் கூட ஒழுங்காக போனது கிடையாது. இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சில நம்ம டேட்டிங் போவோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏங்க காதில் விழுகுதா விழுகலையா, டேட்டிங் போவோன்னு சொல்கிறேன், இன்றைக்கி சாயங்காலம் சீக்கிரமாக வேலையை முடிக்கிறோம், நம்ம வந்து டேட்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியாக தாங்க இருக்கும். ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் டேட்டிங் போனால் என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி அதை சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க என்னை விட்டு தனியாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீயும் வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாங்க 2 பேரும் சேர்ந்தே போவோம், சேர்ந்தே வேலையை முடிக்கிறோம், சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து டேட்டிங் போகிறோம். டேட்டிங் போட்டு நம்ம வந்து லேட்டாக கூட வந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஏங்க நம்ம மிட் நைட்டில் கூட வருவோம், இல்லைன்னா அங்கே ஏதாவது ரூம் போட்டுட்டு நம்ம நாளைக்கு கூட வருவோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து அவங்கள பயங்கரமாக கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கண்மணி அவங்கள. அங்கிட்டு பார்த்தா ராஜேஷோட அம்மாவும் கண்மணியும் பார்த்துட்டு பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்க வாங்க நம்ம வேலையை முடிச்சு சீக்கிரமாக டேட்டிங் போடணும், எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அவங்க 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடி உன் தங்கச்சி என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, டேட்டிங் போகலாம்ல அப்படின்னா என்னதுடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பேசாமல் இருங்க, நானே வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.